நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ஸ்ரீரங்கம் கோயில் போயிருப்பீங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் போயிட்டு நிறைய விஷயத்த வந்து பார்க்க மாட்டிருப்பீங்க. அதுதான் என்னென்னா, இந்த கோபுரம் எல்லாமே ஒரு திசையில் இருக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த கோயிலை சுற்றி எல்லா விஷயத்தையுமே வெளியில் இருக்கிற எல்லா அவுட்டருமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த கோயிலில் நம்ம ஒரு வாசலில் போகும்போதும் ஒரு மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வந்து மேற்கு போயிட்டு, ஸோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் இருக்கும். அதுக்கு அப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்த வந்து ரொம்ப பழைய காலத்து இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா தன்வந்திரி அப்படின்றது இருப்பார் ஒரு சாமி. நம்ம இந்த மூலிகை மருந்தகம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை அவர் தான் தன்வந்திரி. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ் மட்டும்தான் அலோடுன்னு படிச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, நீங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்கிறேன், இந்த குளத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காலோ கையோ நினச்சிருவாங்க. ரொம்ப புனிதமான ஒரு குளம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் துளசி செடி இருக்கும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லானது. கொஞ்சம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எப்போவுமே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் மட்டும் தான் இது வந்து மூலஸ்தானம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைம், அதில் மூட்டிருந்தாங்க. நான் ஆப்போசிட் பார்த்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்துருப்பீங்க, வெளியே பார்க்க மாட்டேங்க. சரிங்களா? அது மாதிரி அது கோயில் முடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரக்கால மண்டபம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்வந்திரி அப்படின்னு ஒரு 3-4 சாமியுடைய சந்தந்தி இருக்கும். சரி, சந்தந்தினா அவங்களுடைய சிலை அப்படி இருக்கும். இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல், அந்த தூண், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டிசைனில் அப்புறம் ஒரே மாதிரியாக இருக்கும். சரிங்களா? ஏன் அது ஒரே டிசைனில் வச்சுருக்காங்கன்னா, ஒரே விதமான கல் இருந்துச்சுன்னா அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் மட்டும் இந்த ஒரு விதமான கல்லில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே இன்பில்ட் வந்து செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே செட்டிங் தான். ஒரு பேக்கிங் நம்ம சிமெண்ட் போட்டு பூசுறது அது மாதிரி இல்லை. எல்லாமே செட்டிங்னா அப்படியே ஃபிட்டாக வச்சுருவாங்க. சரிங்களா? அது நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த மணல் இருக்கும். நீங்கள் எல்லாமே வச்சுப்பீங்க, இந்த கோயிலில் ஏன் அந்த மணல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு கதை இருக்குது, அதுவும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரக்கால மண்டபம் வந்து பார்த்துடலாம். இந்த ஆயிரக்கால மண்டபம் எப்படி பண்ணியிருப்பாங்க, எதுக்காக இந்த ஆயிரக்கால மண்டபம் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இந்த ஆயிரக்கால மண்டபம் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். எப்படின்னா, இந்த ஆயிரக்கால மண்டபம் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. சரியா? அது வந்து உங்களுக்கு வந்து நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆயிரக்கால மண்டபம் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொறுமையாக அந்த தூண் எப்படி இருக்குது, எதுக்காக அந்த தூண் இருக்குது அது பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் மணல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கும்பிட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது வந்து அந்த பந்தல் போகிறதுக்கோ, ஸோ அந்த ஆயிரக்கால மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா? அதை முடிச்சுட்டு நீங்கள் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்குது. இது வந்து வேலைப்பாடு நடந்திருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான கோபுரம் இதுவும் ஒன்று. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து இந்த மணல் நடந்து வந்தீங்கன்னா அந்த கல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த கோபுரத்தை தானோன்னு வேறு டிசைன் இருக்கும். சரிங்களா? இது வந்து வேறு டிசைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கோபுரத்தை தாண்டி வரும்போது ஒரு டிசைனில் இருக்கும் கல். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்னுமே பார்க்காமே தான் இருந்திருப்பீங்க. இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த இடத்துல ஒரு கல் நீங்கள் பார்க்கலாம், கலர் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கல்லில் இந்த மாதிரி செதுக்கலை, இந்த கல்லை செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு கல். சரிங்களா? அப்போது ஒரு கோபுரத்து சைடும் ஒரு திசைக்கும் ஒரு கல், ஒரு செதுக்கம், ஒரு விஷயத்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து பார்க்கலாம். நிறைய கோயிலில் பார்க்கலாம். பட் ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நம்ம நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர் நடந்துச்சு. அந்த தேர் நடக்கிறப்போ அந்த கவுரு இருக்குது பார்த்திங்களா, அந்த கவுருடைய கனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குறைஞ்சபட்சம் நம்மளுடைய இடுப்பம்மா கணத்துக்கு இருக்குதுங்க அது. சரியா? ஸோ அங்கே பாருங்கள், நான் ஒரு கையை நம்ம கையில் அப்பல அது மாதிரி 3-4 ரோல் போட்டு வச்சுருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் அது எவ்வளோ பெருசாக அது இருந்திருக்கும், எதுக்காண்டி அதை வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோபுரத்தில் கிட்ட சின்ன ஹைட்டில் போட்டிருந்தாங்க. எது சீலிங், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பாரு வித்தியாசம். ஸோ ஏன் அது மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஒரு விதமான
காரணம் இருக்குது. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போகிற மக்களுக்கு இந்த கோபுரத்து சைடு வந்த மக்கள் இது மாதிரி இருக்காங்க, அந்த கோபுரத்துக்கு வந்த சைடு மக்கள் அது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி மூலஸ்தானத்துடைய ஐட்டம் இந்த உடைய கோபுரத்துடைய ஒரு நிழலும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல நின்று பார்த்தாலுமே எல்லா கோபுரத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ஃபுல்லாக காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த கோபுரத்தை வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான அமைதியான ஒரு இடத்த குறிக்கும் அப்படின்னு இதை பார்த்திங்களா. இந்த நூலகம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் இந்த குழந்தை இல்லாதவங்களை சில விஷயம்லாம் பரிகாரம்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நெய் விளக்கில் ஏற்றுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த பெரிய கோபுரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் செதுக்கிற கல், இந்த பக்கம் போகிற கோபுரம், இந்த பக்கம் இருக்கிற தூண் எல்லாமே வேறு. உங்களுக்கு வித்தியாசம் நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், இந்த பக்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு விஷயம் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த அன்னதானம் போடுவாங்க தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இந்த அன்னதானம் போகிற இடம் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அதோட எண்டிங். ஸோ நிறைய பேருக்கு அதை ஞாபகம் வச்சுங்க, அது எண்டிங் அந்த பக்கத்தில் க்ளோஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் அதே வந்த வழியிலே தான் திரும்பி வரணும். சரிங்களா? அப்புறம் இந்த பக்கம் செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதை பாருங்கள். இது எப்படி பண்ணிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே நிறைய பேர் கோயில் மட்டுமே பார்த்துருப்பீங்க, ஒரு கோபுரத்துக்கு போயிட்டு ஒரு கோபுரத்து பக்கம் ஆப்போசிட் பக்கம் தான் விடுவீங்க, சுற்றி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சரிங்களா? அது மாதிரி அது மாதிரி அவுட்டரில் ஒரு கல் பண்ணியிருந்தாங்க, ஒரு விதமான டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் ரொம்ப 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 அழகாகவும் ரொம்ப டிசைனாகவும் எப்படி பண்ணியிருப்பாங்க நீங்களே சொல்லுவாங்க. எப்படியுமே அது நம்மளால் கணிக்க முடியாது. இப்போலாச்சும் நிறைய விஷயம் இருக்குது, அப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு சிலை பண்ணியிருக்காங்க, ஒரு இது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விதமான கல் அவங்க எங்கே ரெடி பண்ணியிருப்பாங்க, எந்த விஷயத்த எங்கே சூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி இது இங்கே செட்டிங்காக வச்சா கரெக்டாக அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அவுட்டர், ஸோ எக்ஸிட். ஸோ வந்த வழியிலே நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். எப்போவுமே போன வழியே சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டு வரது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்லது. அது மாதிரி எந்த கோபுரத்து வழி உள்ளே போகிறீங்களோ அதே கோபுரத்து வழி வெளியே வர்றதுன்னு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கோபுரத்துக்கு வெளியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இந்த மூலஸ்தானத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செவுரு இருக்கும். அந்த செவுரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவுர்லையுமே ஒரு விதமான மந்திரங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க, பேர் எழுதி வச்சுருக்காங்க. அந்த கல் எடுத்து வந்து உங்களுக்கு அவங்களுடைய நினைவாக அந்த இருக்குதா, இல்லை இது கட்டினாங்களே அதுக்காகவா, இல்லை இந்த கோயில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயம் இருக்குது. நீங்கள் நின்று நிதானமாக இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நிதானமாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக அதில் தெரியுது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு மொழி. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு சமைக்கிறது பெரிய குடோன்னு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டான். ஓகேங்க. ஸோ இந்த கோயிலில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.